வெல்கம் டு ஜாப் அண்ட் பவர் தமிழ் சேனல். ரயில்வேயில் ஜேஇ, ஏஎல்பி அது மட்டும் இல்லாமல் இப்போ போட்டிருக்கக்கூடிய பேராமெடிக்கல் கேட்டகரிக்கான ரயில்வே எக்ஸாம்ஸ் இது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஆதார் வேலிடேஷன் நாட் டன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா இதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத ஈஸியான மெத்தட் படி இப்போ நம்ம செக் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் புது விவரம்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ரயில்வே எக்ஸாமில் பதியும் போது ஃபஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனில் போனோடனே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கும். அதில் கரண்டில் இருக்கிற எல்லா விதமான நோட்டிஃபிகேஷனையும் பார்த்திங்க அப்படின்னா ரெக்யர்மெண்ட்டையும் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஐ எம் நாட் கரண்ட்லி டிபேர்டு ஃபார் எனி ஆர்ஆர்பி ஆர்ஆர்சிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு எரர் வரும். அந்த எரரில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆதார் வேலிடேஷன் நாட் டன், கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு ஆதார் வேலிடேஷன் ஃபார் ஸ்மூத் ஃபார் என்ட்ரி ஃபார் எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படி மாதிரி கொடுத்துருக்கோம். உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டரை அலாட் பண்ணுறதுக்காக உங்களோட ஆதார் வேலிடேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டரை அலாட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வெரிஃபை யூஸிங் ஆதார்ங்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த எரர் எதுக்காண்டி வரும் அப்படின்னா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க பேர், டேட் ஆஃப் பர்த், அதுவும் உங்கள் ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேம், அந்த டேட் ஆஃப் பர்த்தும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எரர் வரும். மேக்ஸிமம் ஒரு சின்ன ஸ்பேஸு கம்மா இந்த மாதிரி மிஸ்டேக் எது இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த எரர் வந்து கண்டிப்பாக வரும். இதுக்கு வெரிஃபை யூஸிங் ஆதாருங்கிறத முதல் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட நேம் கொடுத்துருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த் அண்டு ஜெண்டர்னு சொல்லி இந்த மூணுமே வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அதை அப்படியே வந்து வியூ பண்ணி காமிச்சிருப்பாங்க. இது கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுக்கு நீங்கள் உங்களோட ஆதார் நம்பரை இந்த இடத்துல டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அடுத்து வந்து இந்த மை ஆதார் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இந்த டிக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு ஃபுல் நேம் அப்படிங்கிற இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கோ டிட்டோ அதே மணிக்கு இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தும் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மணிக்கு நீங்கள் அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்ரி பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வெரிஃபை ஆதார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த பட்டன் எதுக்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இதில் ஆல்ரெடி உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. இது வந்து எல்லாமே வந்து அதே டீட்டெயில் தான் ஆதாரில் இருக்குது அப்படின்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உள்ள டீட்டெயில்ஸ் அப் டு பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி இங்கே எடுத்துக்கிறோம். இல்லை அப்படின்னா மட்டும்தான் இதை நீங்கள் கிளிக் பண்ணாமல் இல்லை இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அதாவது நேம் வந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்த நேமும் ஆதார் கார்டில் வேறு நேமும் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. இந்த பட்டனை கிளிக் பண்ணக்கூடாது. அப்படி கிளிக் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரிக்கு நீங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிக்கு இந்த பாக்ஸிலலாம் வந்து உங்களோட என்ட்ரிலாம் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி வெரிஃபை ஆதாருங்கிறத கிளிக் பண்ணணும். இல்லை இந்த மாதிரிக்கு எரர் வருது அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஒன்று நீங்கள் ஆதார் கார்டில் உள்ள டீட்டெயில்ஸை தவறுதலாக கொடுத்துக்கலாம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் வந்து ஒருவேளை ஆதார் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதில் உள்ள டீட்டெயில்ஸை என்டர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் மை ஆதார் வெப்சைட் போய்க்கணும். அந்த மை ஆதார் வெப்சைட்கான யூஆர்எல் இது தான். இதை நீங்கள் உங்களோட யூஆர்எல் பாக்ஸில் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணி அந்த வெப்சைட்டை மொத்தம் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டவுன்லோடு ஆதார் அப்படிங்கிற மாதிரி லிங்க் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல கேப்சா பார்த்திங்கன்னா என்ட்ரு பண்ணணும். கேப்சானா என்ன பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த இமேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க 7478HCன்னு சொல்லி அந்த மாதிரி இதில் என்ன இமேஜில் எழுத்து தெரியுதோ அந்த எழுத்தை இங்கே அப்படியே வந்து கேப்டலாக ஸ்மாலுங்கிறத கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிவிட்டு இங்கே சென்டு ஓடிபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதாரில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிட்டு கீழே டவுன்லோடுன்னு ஒரு பட்டன் வரும். அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆதார் கார்டு அஃபிஷியலாக வந்து இப்போ உங்களோட டேட்டா எப்படி இருக்குங்கிறது டவுன்லோட் பண்ணி காமிக்கும். அந்த ஆதார் கார்டை வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வந்து கொடுத்துருப்பாங்க. பிடிஎஃப் ஃபைலோட பாஸ்வேர்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 கேரக்டர் வந்து உங்களோட பெயரில் 4 எழுத்து கேபிட்டல் லெட்டரில் போடணும். அடுத்ததாக ஒரு 4 கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பிறந்த வருஷம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா போடணும். மொத்தம் 8 கேரக்டராக அதுக்கான பாஸ்வேர்டு அந்த பிடிஎஃப்க்கு. அப்படி அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான டேட்டா வந்து கிடச்சிடும். ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணது அந்த பிடிஎஃப்பை பார்த்து அப்படியே வந்து அதில் எப்படி நேம் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் அப்படியே அப் டு டிட்டோ வந்து டைப் பண்ணணும். இப்படி டீட்டெயில் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இவர் ஆதார் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி அந்த மாதிரி மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து மற்ற டீட்டெயில்ஸை நீங்கள் எப்போயும் உங்களை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே அக்கௌண்ட் இஸ் வெரிஃபைடு வித் ஆதார் கார்டு சொல்லியிருக்கும். இது வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஆதார் வெரிஃபிகேஷன் வெலிடேஷன் நடந்தும் இதுக்கப்புறம் எப்போயும் போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி.